வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். விரைவில் புதிய 20-50 ரூபாய் நோட்டுகள், ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலமாக வலுப்பெறும், 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு என தகவல். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர ஒத்துழைப்பு, ஆசியான் மாநாட்டில் வலியுறுத்தல். 17 ரன்களில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி, ஆசிய சாம்பியன் கோப்பை பட்டத்தை வென்றது. புதிய 20-50 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பாரத ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய 20-50 ரூபாய் நோட்டுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளது. புதிய 20 ரூபாய் நோட்டுகள் எல் வரிசையுடன் அச்சடித்து வெளியிடப்படும் என்றும், புதிய நோட்டுகளில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் உர்ஜித் பட்டேலின் கையெழுத்து இடம்பெறும் என்றும் கூறியுள்ளது. புதிய 20-50 ரூபாய் நோட்டுகள் வெளியிடப்பட்டாலும் புழக்கத்தில் உள்ள பழைய 20-50 ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் பாலச்சந்திரன், தெற்கு அந்தமான் பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். சென்னை நகரில் விட்டுவிட்டு மழை பெய்யும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதையொட்டியுள்ள லட்சத்தீவு பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மேலும் தெற்கு அந்தமான் மற்றும் அதையொட்டியுள்ள வடக்கு சுமத்ரா தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வருகின்ற 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுப்பெறக்கூடும். இந்த காற்றழுத்தின் தாழ்வு நிலையின் வலு மற்றும் போக்கு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகிரியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதியில் இடைவெளி விட்டு ஓரிரு முறை லேசான மழை பெய்யக்கூடும். பயங்கரவாதத்தை தோற்கடிக்க அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் நோக்கில் ஆசியாவின் இதயம் மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான மாநாடு பஞ்சாப் மாநில தலைநகர் அமிர்தசரஸில் நேற்று தொடங்கியது. ரஷ்யா, சீனா, துருக்கி உள்பட சார்க் அமைப்பில் இடம்பெற்றுள்ள 14 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் அமெரிக்கா உள்ளிட்ட இதர நாடுகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும் இதில் பங்கேற்கின்றனர். 2ஆம் நாளான இன்று நடைபெற்ற முக்கிய அமைச்சரவை மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அப்பொழுது உரையாற்றிய அவர், இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் உலக நாடுகள் அனைத்தும் ஆப்கான் மீது கவனம் செலுத்துகின்றன என தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் அமைதி திரும்புவதே தற்போதைய தேவை என்றும், அந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என கூறினார். தீவிரவாதத்தை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். Our gathering today reaffirms the commitment of the international community to durable peace and lasting political stability in Afghanistan. We must demonstrate strong collective will to defeat terror networks that cause bloodshed and spread fear. அனைத்து விதமான பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என ஆசியாவின் இதய மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர ஆசிய நாடுகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா குணமடைந்து விட்டதாகவும், தற்பொழுது அவருக்கு எண்முறை சிகிச்சை மட்டுமே அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதிமுக செய்தித் தொடர்பாளர் பொய்யன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக
கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதல்வரின் உடல்நிலை பற்றி செய்தியாளர்களுடன் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் பொன்னையன், முதல்வர் ஜெயலலிதா முழு நலம் பெற்றுவிட்டார் என்று தெரிவித்தார். அவருக்கு நுரையீரல் தொற்று தொடர்பான நோய்கள் குணமடைந்து விட்டதாகவும் அவர் கூறினார். தற்பொழுது இயன்முறை சிகிச்சை மட்டுமே அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த பொன்னையன், முதல்வர் முழு நலம் பெற்றுள்ளதை தில்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டார். அவர்களுக்கு ஏற்பட்ட நுரையீரல் தொற்று, அதை ஒட்டி ஏற்பட்ட மற்ற தொய்வுகள் எல்லாம் முற்றிலும் குணமாகிவிட்டன. மிகச்சிறந்த உலகத்தரம் வாய்ந்த சிகிச்சை அளித்ததன் காரணத்தால் அம்மா தற்போது அனைத்து உபாதைகளிலிருந்தும் பூரணமாக நலனை அடைந்திருக்கிறார்கள். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திமுக தலைவர் கருணாநிதியை புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட தலைவர்கள் நேரில் சந்தித்து உடல்நலம் பற்றி விசாரித்தனர். திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலக் குறைவால் கடந்த 1ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி. ராமகிருஷ்ணன், டி.கே. ரங்கராஜன், எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ரா. முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், நடிகர் எஸ்.வி. சேகர் உள்ளிட்டோர் தனியார் மருத்துவமனைக்கு இன்று சென்றனர். அங்கு அனுமதிக்கப்பட்டுள்ள கருணாநிதியின் உடல்நிலை தொடர்பாக மருத்துவர்களிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். டாக்டர்களை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரித்தேன். தலைவருடைய உடல்நலம் சரியாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நாட்களில் மருத்துவமனையிலிருந்து தலைவர் அவர்கள் வீட்டுக்கு செல்வார்கள். கண்டிப்பாக மறுபடியும் அவர் தொடர்ந்து வந்து தன்னுடைய அரசியல் பணியை தொடர்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக விரைவில் குணமடைந்து இன்னும் 2 நாட்களில் செல்லுவார் என்று சொன்னார்கள். அதில் மெத்த மகிழ்ச்சி. தலைவர் கலைஞர் அவர்களின் குடும்பத்தினரை நேரிலே சந்தித்தோம். கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். ஓரிரு நாட்களில் அவர் குணம் பெற்று வீடு திரும்புவார் என்று கலைஞர் அவர்களின் குடும்பத்தினர் கூறினார்கள். அவர் விரைவில் நலம் பெற வேண்டும், வீடு திரும்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 19 பேரை பலிவாங்கிய வெடிமருந்து ஆலையில் இருந்து அமிலங்களை அகற்றும் பணிகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முருங்கம்பட்டியில் உள்ள வெடிமருந்து ஆலையில் கடந்த வியாழனன்று நேரிட்ட விபத்தில் 19 தொழிலாளர்கள் பலியானார்கள். இது தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றப்பட்டதை அடுத்து 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து வெடிமருந்து ஆலையின் இயக்குநர் உள்பட 2 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே வெடி விபத்துக்கான காரணம் பற்றி ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்காக மாவட்ட வருவாய் அலுவலர் தர்பகராஜ் விசாரணை அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். விபத்து ஏற்பட்ட ஆலையில் இருந்து பாதுகாப்பான முறையில் அமிலங்களை அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாக்பூரில் இருந்து வந்துள்ள வெடிமருந்து வேதியியல் வல்லுநர்கள் இது தொடர்பாக ஆலையில் ஆய்வு மேற்கொண்டனர். போரில் வீர மரணமடைந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் தேசிய கடற்படை நாள் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் பொழுது கராச்சி துறைமுகத்தை இந்திய கடற்படை கைப்பற்றியது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலும் போரில் வீர மரணமடைந்த வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையிலும் ஆண்டுதோறும் டிசம்பர் 4ஆம் தேதி தேசிய கடற்படை நாளாக கொண்டாடப்படுகிறது. தில்லியில் அமைந்துள்ள அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் முப்படையினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சென்னை போர் நினைவு சின்னத்தில் இந்திய கடற்படை நாளை ஒட்டி பாகிஸ்தான் உடனான போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு புதுச்சேரி கடற்படை ரியர் அட்மிரல் அலோக் பட்னாகர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கடற்படை அலுவலர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அலோக் பட்னாகர், சீன ராணுவ கப்பல்கள் இந்திய எல்லைகளுக்குள் ஊடுருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பிற்காக எல்லையில் கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கியூபாவின் புரட்சியாளர் பிடல் காஸ்ட்ரோவின் அஸ்தி அவரது நினைவிடம் அமையவுள்ள சாண்டியாகோ நகரில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் இறுதியஞ்சலி செலுத்தினர். உலகின் தலைசிறந்த புரட்சியாளரான கியூபா முன்னாள் அதிபர் பிடல் காஸ்ட்ரோ அவரது 90வது வயதில் மறைந்தார். அவரது உடல் எரியூட்டப்பட்டு அஸ்தி மக்களின் அஞ்சலிக்காக புரட்சியாளர் சதுக்கத்தில் வைக்கப்பட்டது. பின்னர் கியூபா முழுவதும் 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு பல்வேறு நகரங்களில் மக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட்டு கியூபா புரட்சி தொடங்கிய இடமான சாண்டியாகோ நகரில் காஸ்ட்ரோவின் அஸ்தி வந்தடைந்தது.
இதனையடுத்து காஸ்ட்ரோவின் அஸ்திக்கு திரளானோர் திரண்டு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இன்று பிற்பகலில் காஸ்ட்ரோவின் விருகம்பட்டி சாண்டா இஃபிகேனியா கல்லறையில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் தொடங்கியுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். இதனிடையே பிடல் காஸ்ட்ரோவின் பெயரை அரசு கட்டடங்கள், சாலைகள், பூங்காக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சூட்டக்கூடாது என்றும், இதேபோல் சிலைகள் மற்றும் மணிமண்டபங்கள் அமைக்கப்படுவதையும் காஸ்ட்ரோ விரும்பியது இல்லை எனவும் அவரது சகோதரரான ரபல் காஸ்ட்ரோ தெரிவித்துள்ளார். மகளிர் 20 ஓவர் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் மகளிர் ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன்களை எடுத்தது. இந்திய அணியில் அதிகளவாக கேப்டன் மித்தாலி ராஜ் அபாரமாக விளையாடி 73 ரன்களை குவித்தார். இதனையடுத்து 122 ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் பாகிஸ்தான் மகளிர் அணி களமிறங்கியது. 20 ஓவரில் 6 விக்கெட்டுகளை இழந்து 104 ரன்கள் மட்டுமே பாகிஸ்தான் எடுத்தது. இதனால் 17 ரன்கள் வித்தியாசத்தில் ஆசிய கோப்பை மகளிர் சாம்பியன் பட்டத்தை இந்திய அணி கைப்பற்றியது. Terrific effort by the support staff and the team members all put together. தமிழக மீனவர்கள் அந்தோணியார் கோவிலுக்கு செல்ல நடவடிக்கை. மத்திய அரசிற்கு வைகோ வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக மீனவர்கள் அந்தோணியார் கோவிலுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை மதிமுக பொதுச்செயலர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மதிமுக பொதுச்செயலர் வைகோ, கச்சத்தீவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள புனித அந்தோணியார் திருவிழாவில் பங்கேற்க செல்லும் மீனவர்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து ஏற்படாமல் மத்திய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்தார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தும் தாக்குதலை தடுத்து நிறுத்தாமல் இந்திய கடற்படை வேடிக்கை பார்ப்பதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். அந்தோணியார் கோயிலிலே போய் ஜெபித்துக் கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த உரிமை கிடையாது என்று இலங்கை அரசு சொல்லுகிறது. இலங்கை கடற்படை இந்த அந்தோணியார் கோயில் திருவிழாவுக்கு போகிற தமிழக மீனவர்களை தடுத்தால், ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால், அவங்க மேல துரும்பு விழுந்தாலும் அதற்கு மத்திய சர்க்கார் தான் பொறுப்பு. மதுரை மற்றும் சென்னையில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்யப்பட்டவர்களின் வீடுகளில் 2வது நாளாக இன்றும் சோதனை நடத்தப்பட்டது. கடந்த 29ஆம் தேதி அல் கைதாவுடன் தொடர்பு வைத்திருப்பதாக கூறி மதுரை மற்றும் சென்னையில் 5 பேரை தேசிய புலனாய்வு காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்களின் வீடுகளில் நேற்று 15 பேர் கொண்ட குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் செல்போன்கள், மெமரி கார்டுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இன்றும் 2வது நாளாக சோதனை நடைபெற்றது. மதுரை நெல்பேட்டை காய்கறி சந்தை பகுதியில் உள்ள சம்சுதீன் வீட்டிலும், புத்தூர் ஐலாண்ட் நகரில் உள்ள அயூப் அலி வீட்டிலும் உள்ளூர் காவல்துறையினர் உதவியுடன் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனையில் ஈடுபட்டனர். 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நடைபெற்றது. ஒடிசாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 பெண் குழந்தை உள்பட 5 தொழிலாளர்களை ஒடிசா காவல்துறையினர் கோயம்புத்தூர் மாவட்டம் அருகே சூலூரில் பத்திரமாக மீட்டுள்ளனர். ஒடிசா மாநிலம் கந்தமால் மாவட்டத்தைச் சேர்ந்த மினக்கரியில் என்பவர் பள்ளப்பாளையம் பகுதியில் இங்கு வரும் தனியார் பஞ்சாலையில் தனது மகளை கொத்தடிமைகளாக வைத்திருப்பதாக புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து ஒடிசா மாநிலம் கந்தமால் மாவட்ட காவல் ஆய்வாளர் வைத்திகி தலைமையிலான குழுவினர் கோயம்புத்தூருக்கு வந்தனர். பள்ளப்பாளையம் பகுதியில் இயங்கி வந்த தனியார் பஞ்சாலையில் அவர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது பெண் குழந்தை தொழிலாளர்கள் உட்பட 5 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சட்டவிரோதமாக கடத்தலில் ஈடுபட்ட பெண்ணை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் ஆய்வாளர் வைத்திகி கூறியுள்ளார். 4 minor girls are rescued and 1 Alice Roman has apprehended. The Odisha child CWC, one team member has come along with us. After over of our paraphernalia, we have to now started to journey to produce before our magistrate and CWC Childline Odisha.
திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவமான பெண்ணுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்த விசாரணை அறிக்கை சென்னை தலைமை இயக்குநரிடம் தாக்கல் செய்யப்படும் என மாவட்ட இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் செருவண்டூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி நாகராஜனின் மனைவி கமலாவிற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் குழந்தை பிறந்தது. ஒரு வாரம் கழித்து ரத்தம் குறைவாக இருப்பதாக கூறி அவருக்கு பி நெகட்டிவ் ரத்தத்துக்கு பதிலாக பி பாசிட்டிவ் ரத்தம் செலுத்தப்பட்டதால் கோமா நிலையில் உள்ளதாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் அசோகன் தலைமையில் நன்னிலம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் அகிலாவிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணை அறிக்கை சென்னை சுகாதார பணிகள் தலைமை இயக்குநரிடம் அளிக்கப்படும் என மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். இரத்த பரிசோதனை சம்பந்தமாக கேள்விகளும் கோப்புகளும் சரிபார்க்கப்பட்டன. அது குறித்த அறிக்கையினை எங்களது இயக்குநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம். காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் உற்சவர் சிலையை மாற்ற உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் புதிய சிலைக்கு பூஜைகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து சிவபக்தர்கள் நடத்திய உள்ளிருப்பு போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு திரும்ப பெறப்பட்டது. தமிழகத்தின் மிகவும் பழமையான கோவில்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அருள்மிகு ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள உற்சவர் சிலையை மாற்றி புதிய சிலை வடிவமைக்க இந்து அறநிலையத்துறை கடந்த ஆண்டு முடிவு செய்தது. இந்த சிலையை மாற்ற சிவனடியாளர்களும் பக்தர்களும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சிலையை மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. நாளை காலை குடமுழுக்கு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டு யாக பூஜைகள் தொடங்கியுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவபக்தர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அறநிலையத்துறையினரும் காவல்துறையினரும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. புதிய உற்சவர் செய்ய வேண்டும் என்றால் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்ற முறையில்லாமல் செய்துவிட்டு நீதியையும் மதிக்கவில்லை, நீதிக்கும் தலை வணங்கவில்லை, சட்டத்துக்கும் மதிக்கவில்லை, ஆகமத்திற்கும் மதிக்காத இந்த கோயில் நிர்வாகத்தையும் இந்து சமய நிலையத்துறையையும் வன்மையாக கண்டிக்கிறோம். புதுக்கோட்டையில் நடைபெற்று வரும் புத்தக காட்சி இன்றுடன் நிறைவடையும் நிலையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான வாசகர்கள் புத்தக காட்சியில் பங்கேற்றதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் புதுக்கோட்டை நகர்மன்றத்தில் புத்தக காட்சி கடந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்கியது. இதில் இலக்கியம், அறிவியல், கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்ந்த லட்சக்கணக்கான புத்தகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டத்தில் முதல் முறையாக புத்தக காட்சி நடத்தப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்பதாக புத்தக காட்சி அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். மேலும் இதுவரை 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாசகர்கள் புத்தக திருவிழாவை பார்வையிட்டிருக்கிறார்கள். அதிலே 40,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் புத்தக திருவிழாவை பார்வையிட்டு புத்தகங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். எல்லா பதிப்பகங்களும் இணைந்து 50 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. பதிப்பகங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிற வகையிலே புதுக்கோட்டை புத்தக திருவிழா மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறது. புத்தக பிரியர்களும் வாசகர்களும் எழுத்தாளர்களும் படைப்பாளர்களும் ஒரு சந்திக்கும் இடமாக புதுக்கோட்டை நகர்மன்றம் மாறியிருக்கிறது. பெண்களுடைய வருகை, அளவுக்கு அதிகமாக பெண்களுடைய வருகை என்பது இங்கே இருந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆளுக்கு ஏற்ற வரைக்கும் நிறையா புக்கு இருக்குது. இது கோயிலுக்கு போகிறத விட இது சிறந்த இடமா இருக்குது. ரொம்ப பொழுதுபோக்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே வந்தால் எனக்கு வீட்டையே மறந்துடுறேன், அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கு. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக காட்டாறுகளில் வெள்ள நீர் கரை புரண்டு ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குன்னூர், கோத்தகிரி, எமரால்டு பகுதிகளில் போதிய மழையின்மையால் கடும் வறட்சி ஏற்பட்டது. குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக வனவிலங்குகள் இடம்பெயரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் வறண்ட நிலையில் காணப்பட்ட ரேலியா, ஜிம்கானா உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் தண்ணீர் அதிகரித்து வருகிறது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலைகளில் புதிய காட்டருவி ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் புகைப்படங்களை எடுத்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். பவானி ஆற்றிலும் வெள்ளம் அதிகரித்து வருவதால் தண்ணீர் தட்டுப்பாடு நீங்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த ட்ரிப் பார்த்தா ஃபுல்லாக தண்ணி எல்லாம் நல்லா இருக்குது, சில்னஸாக இருக்குது, ஒரே மிஸ்டாக இருக்குது. ஃபுல்லாக ஓடைகள்லாம் போன ட்ரிப்பு ட்ரையாக இருந்துச்சுங்க. இந்த ட்ரிப்பு மழை பெஞ்சதுனால எல்லா அருவியும் நல்லா தண்ணி வருது, பார்க்கறக்கே நல்லா இருக்கு. கிறிஸ்துமஸ் திருநாளை ஒட்டி குடில் அமைக்க தேவையான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் ஏராளமானோர் ஈடுபட்டுள்ளனர்.
கிறிஸ்துமஸ் திருநாளின் பொழுது தேவாலயங்கள், வீடுகளில் இயேசு கிறிஸ்து பிறந்த வரலாற்றினை குறிக்கும் விதமாக பல்வேறு குடில்கள் அமைத்தும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களை நட்டும் கொண்டாடி மகிழ்வர். இத்தகைய குடில்களுக்கு தேவையான பாலநேசு, அன்னை மரியாள், சூசையப்பர், ராஜாக்கள், ஆடுகள், மாடுகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான சொரூபங்கள் தயாரிக்கும் பணி தூத்துக்குடியில் தற்பொழுது விரைவாக நடைபெற்று வருகிறது. இயேசு கிறிஸ்து அவதரித்த பொழுது உலகில் அமைதியும் அன்பும் ஒளியும் தோன்றியதை மனிதன் மட்டுமல்லாது பிற உயிரினங்களும் மகிழ்ந்து கொண்டாடும் வகையில் இந்த குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இயற்கை பொருட்களை கொன்று சுற்றுப்புற சூழலுக்கு மாசு ஏற்படாத வகையில் வண்ணமயமான 17 சொரூபங்கள் கொண்ட ஒரு குடிலானது 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. வருஷம் ஃபுல்லாக சிற்பம் செய்வோம். இப்போ கிறிஸ்மஸை முன்னிட்டு குடில் சிற்பம் செய்கிறோம். ஒரு செட்டுக்கு வந்து ஒரு 17 உருப்படி வரும். அது வந்து மாதா, சூசேபர், பாலன், 3 ராஜாக்கள், எடையம், எடைச்சி, ஆடு, மாடு, கழுதை, அந்த மாதிரி. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் திருக்கார்த்திகை திருவிழாவை ஒட்டி சுவாமிகள் எழுந்தருள வேத மந்திரங்கள் ஒலிக்க அலங்கரிக்கப்பட்டிருந்த கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் சுவாமிகள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார்கள். வரும் 11ஆம் தேதி பட்டாபிஷேக விழாவும் 12ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழாவும் சிறப்பாக நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். கேளிக்கை விடுதியில் தீ விபத்து, 9 பேர் பலி, 25 பேரை காணவில்லை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்தி. அமெரிக்காவின் கலிபோர்னியா அருகே ஆக்லாந்து பகுதியில் கேளிக்கை விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் பலியானார்கள், 25 பேரை காணவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கலிபோர்னியா அருகே உள்ள ஆக்லாந்து பகுதியில் உள்ள மக்கள் கேளிக்கை விடுதியில் உறுப்பினர்களாக சேர்ந்துள்ளனர். அந்த பகுதியில் உள்ள ஆடம்பர விடுதியில் திருவிழா காலங்களில் இரவில் மக்கள் ஒன்று சேர்ந்து ஆடல் பாடலுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடி வருவது வழக்கம். இந்த ஆடம்பர விடுதியில் வண்ண விளக்குகளால் அதிரும் கோல்டன் டானா இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை ஏராளமானோர் இணையதளம் வாயிலாக முன்பதிவு செய்திருந்தனர். இந்த இசை நிகழ்ச்சியின் பொழுது திடீரென்று ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் அதே இடத்தில் பலியானார்கள். மேலும் 25 பேரை காணவில்லை என மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே மும்பையில் நடைபெறும் 4வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஸ்டுவர்ட் பிராட் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி டிரா ஆன நிலையில் 2-0 என்ற வெற்றி கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் 4வது டெஸ்ட் போட்டி வரும் 8ஆம் தேதி மும்பையில் தொடங்க உள்ளது. 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து வீரர் ஸ்டுவர்ட் பிராட் காயமடைந்தார். 3வது டெஸ்ட் போட்டியில் அவர் விளையாடாத நிலையில் 4வது டெஸ்ட் போட்டியிலும் அவர் விளையாட மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய 20, 50 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. காற்றழுத்த தாழ்வு நிலை மண்டலமாக வலுப்பெறும், 24 மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு என தகவல். பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர ஒத்துழைப்பு, ஆசியான் மாநாட்டில் வலியுறுத்தல். 17 ரன்களில் பாகிஸ்தானை வீழ்த்தியது இந்திய மகளிர் அணி, ஆசிய கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்றது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.